அப்படியே ஓட்டே ஆக்குறோம். 2 பக்கம் உள்ளுக்கெல்லாம் இருக்கிறது வேகி வேணும். பாருங்க பாடி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்க தெரியும். கையில் என்ன வச்சுக்கன்னு சொல்லி உளுந்து எல்லாம் ஊற போட்டு கழுவி கோதெல்லாம் கழுவி போட்டு பாருங்க என்ன மாதிரி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி இந்த உளுந்தை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வடை சுட்டு காட்டப்போகிறோம். என்ன வடை என்று சொன்னால் பொங்கல் வடை என்று சொல்லுவோம். நாங்கள் யாழ்ப்பாட்டு முறையின்படி பொங்கல் வடைன்னு தான் சொல்கிறாங்க இந்த உளுந்தில் செய்கிற வடை. அதான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஆட்சி வரையில் செய்தொன்றுக்க வாராவது தெரியாது. இதைத்தான் இந்த காலில் பார்க்க போகிறீங்க. வாங்கோ பிடிக்கக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து நாங்கள் ஏற்கனவே உங்களை காட்டினாங்கள். அரை கிலோ உளுந்து நாங்கள் எடுக்கையில் ஒரு கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கிறோம். அரை கிலோ உளுந்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் சின்ன வெட்டி இதே மாதிரி சின்ன வெட்டணும் வடைக்கு. அப்போ தான் வடை பிடிக்க வடிவாக வரும். சின்ன ஒரு 5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறோம். இங்கே கருவேப்பமையில் இப்படி சின்ன அரிக்க வேணுமா, இதே மாதிரி அரிக்கணும். இங்கே பார்த்தோன்னா அரைக்க போகிறோம். இதுக்கெலாம் அரைக்க போகிறோம். அரைக்க உங்களுக்கு காட்டுவோம். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறோம். தேவைப்பட்டால் போடுறதுக்கு அநேகமாக தேவைலாம் கிடக்கு பார்ப்போம், செய்யக்க பார்ப்போம். இங்கெல்லாம் தூள் உப்பு பாருங்க. முக்கியமாக பெருஞ்சீரகம் வடைக்கு போட வேணும். பெருஞ்சீரகம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி எண்ணெய். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடையோட சாப்பிட்றதுக்கு சம்பல் அரைச்சி வச்சுக்கிறோம். வெள்ளைச்சம்பல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்வளவு தான் வடைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இந்த உளுந்து என்ன செய்ய போகிறோம் என்றால் இதுக்குள்ளே போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். என்று சொன்னால் தண்ணி விட்டால் வடை வடிவாக பிடிச்ச வராது. அளவாக பார்த்து இந்த கழின தண்ணியிலேயே அரைக்கணுமா. பாருங்க எப்படி இருக்குண்டு. உளுந்து வந்து கடையில் கேட்டு வேண்டவனும் நல்ல உளுந்தை தான் வேண்டுவோம். இல்லாட்டி கல்லுவல் வருமா. இதில் நாங்கள் அரைக்க போகிறோமா. இந்த பார்த்துன்னு சொன்னால் உளுந்து இதே பருவத்தில் அரைக்க வேணுமா. தண்ணி நாங்கள் சொட்டு தண்ணியும் விடையில இந்த கழின தண்ணியில் அரைச்சினாங்க. இதை நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. தண்ணி விட்டு அரைக்கிறதும் தண்ணி விடாமல் அரைக்கிறதும் தெரியும் பார்க்க. இதாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பசையாக அரைக்கக்கூடாது. நாங்கள் இப்போ சின்ன வெங்காயத்தை ஒன்றாவே இருக்க போட போகிறோமா. அதோட சேர்த்து பஜ்ஜிக்க பச்சை மிளகாயையும் சேர்ப்போம். கருவேப்பமிலையும் உண்டாவே போடுவோம். கருவேப்பமிலை இதே மாதிரி சின்ன வெட்ட வேணுமா. நாங்கள் கொஞ்சம் தேவையான உப்புத்தூள் சேர்ப்போம். அளவாக போடணும், பார்த்து கூடக்கூடாது. முக்கியமாக பெருஞ்சீரகம் சேருங்க. இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் இப்போ இதை உண்டா சேர்க்க போகிறோமா. ஒட்டினால் கையுக்கு வெண்ணெயை பூசி போட்டு நீங்கள் பிடிக்கலாம் வடை. இங்கே பார்த்தீங்கன்னா வடிவாலாம் குழைச்சி உப்பெல்லாம் பார்த்தாச்சு. சொட்டு தண்ணியும் படையில் இதே பருவத்தில் நீங்கள் குழைங்கோ. இங்கே அடுப்பு நாங்கள் ஏற்கனவே இடிச்சிட்டோம். விட்டுனா கொதிக்க சூடோறணும்னு சொல்லி மரக்கறி எண்ணெயா மகனுக்கு மண் சட்டியில் பொரிக்கையில் என்றால் இந்த சட்டி தான் நல்லதான். அளவாக எண்ணெயை விட்டுவோம், அளவாக பொரிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடோறிட்டு தான் நாங்கள் எண்ணெய் சொட்டு இந்த வாழை இலையில் அப்படி பூசுவோம். பூசிட்டு இந்த மா வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு முதலே நாங்கள் தண்ணியில் இருக்கா கை துவச்சி போட்டு தான் எடுக்குவோம். ஏண்டா அப்போ தான் மா வந்து ஒட்டா வரும். இந்த பாருங்க எப்படி உருண்டியாக வருதுன்னு சொல்லி. வாழை இலையில் நாங்கள் இதை அப்படியே ஓட்டே ஆக்குறோம். இங்கே பாருங்க இப்படியே கொண்டு போட வேண்டியான்னு பார்ப்போம். என்ன கொதிச்சுட்டுன்னு சொல்லி
உண்டை போட்டு பார்ப்போமா. வச்சுட்டு சூடாகிடுறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையே நாங்கள் எடுத்து போடுவோம். இதே மாதிரி 2ஆம் தடவை இப்படியே நாங்கள் சின்ன சின்ன குட்டி வடையாக தான் போடுறோம்மா. இந்த பாருங்க வடையை அங்கே அரைக்கிடுங்கோ. தண்ணியில் கை வைக்கிற வடிக்கால் வெடிக்குமா. அமரா எடுக்கிறவர் தந்தனேசும் இல்லை, 2வது மகனும் இல்லை. இப்போ எடுக்கிறது மகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறாவா எடுக்கிறதுக்கு. வடை இங்கே பக்கம் நாங்கள் லோக்கல் போட்ட உடனே இங்கே பக்கம் அப்படி போய் பிரட்டி போகணும் மெட்ட பக்கமாக. அப்போ தான் 2 பக்கம் உள்ளுக்கெல்லாம் இருக்கிறது வேகி வரும் பாருங்க. இப்படி பொரிஞ்சு வருமா. 2 நேரம் அங்கே ஆட்டக்கூடாது, அப்படி விட்டுருவோணும் பாருங்க. வடை வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இதே மாதிரி பாருங்க வடை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே எப்போ போட வேண்டியானா எண்ணெய் வடிஞ்சு வரட்டுக்குமா. நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு எடுப்போமா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் தடவும் வடை சுட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை சுட்டு வைக்க வடையே காணையில் எங்கேண்டு பார்த்தால் வடையெல்லாம் அப்படியே அந்த பத்தால் சாப்பிட கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளோ நல்லா பிடிக்குமா. உளுந்து வடைன்னு சொன்னால் பிடிக்கும் தானே, எல்லாருக்கும் பிடிக்குமா. இந்த கணக்கை சுட்டு நான் சுட வடையாக காணையில் வடையின்னு இல்லை வெள்ளை சம்பளம் என்றால் சொல்லிய வேணும் இது எப்படி இருக்குமென்று. இங்கே நாங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு போட்டு உங்களை காட்டுறோம். ஆச்சி இன்றைக்கு வரையில்லை ஒவ்வொன்றா சுட்டு போட்டு உங்களை காட்டுறோமா. இந்த பார்த்தீங்களோ மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கோ. வடையெல்லாம் சுட்டு வடிவாக அடுக்கியாச்சு, ஒவ்வொண்டா அடுக்கியாச்சு. இது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஆச்சி இல்லை, ஆச்சி உங்களுக்கு ஏற்கனவே ஆச்சியை பற்றி தெரியும் தானே, வருவா போவா. அப்போ அதனால் நாங்கள் பார் நேரம் கண்டு கொள்ள வழியால் இன்றைக்கி நாங்கள் இந்த வடையை உங்களை சாப்பிட்டு காட்டுவோம். அதில் வடிவாக பொங்கி வந்துருக்குது, உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க. எப்படிக்கெல்லாம் வந்துக்கண்டு பாருங்க வடையை சூப்பராக இருக்க. நாங்கள் இந்த வடையை எங்கேயும் ஒரு கல்யாண வீடு ஒரு அந்திருட்டி என்று சொன்னால் முதல் நாங்கள் சாப்பாட்டை பார்க்குறோம் இல்லையா. முதல் பார்க்குறது கோப்பைக்கு வடை கிடக்குதோண்டு. என்னன்னா வடை சாப்பிடத்தான் விரும்பி போகிறது. அப்படியான வடை தான் நான் உங்கள்கிட்ட சுட்டு காட்டியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தின் முறையும்படி இப்படித்தான் இந்த பொங்கல் வடை. இது அரைச்ச வடைன்னு சொல்கிறது. இதை அரைச்சி இப்படி ஆட்டுக்கல்ல அந்த நாட்கள் ஆட்டுக்கல்ல அரைச்சித்தானே அந்த வடை சுடுறது. இப்போ நாங்கள் எல்லாம் மிக்சியில் அடித்து சுட்டு காட்டிப்போம். உங்களுக்கு சுட்டு காட்டி கிடக்குது. இதை நாங்கள் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுவோம், வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த வடையின்னா நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி. இந்த வடையும் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு வடை உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் பாருங்கோ. அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் சம்பல் இங்கே பாருங்கோ. எப்படி உள்ளுக்கெல்லாம் நம்மளோட அவிஞ்சு வந்துக்கன்னு சொல்லி அப்படியே உளுந்து தான் முழுக்க பாருங்கோ. நாங்கள் இதில் பாதியை சாப்பிட்டு காட்டுவோமா. அதுவும் பச்சை மிளகாய் சம்பண்டா சொல்லியே வேணும் எப்படி இருக்க மாட்டோம். இங்கே கமரா அடுக்க சொல்கிறான் தனக்கு பாதி கேட்டுமா. இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டுக்கோ தனக்கு. சரி சாப்பிடுங்க எப்படி கண்டு பார்ப்போம். என்ன சூப்பராக இருக்கும். பாருங்க நான் உள்ளுக்கு கொஞ்சம் வடிவாக அவிஞ்சு வந்துருக்கும். சோசோடையும் சாப்பிடுங்க. உண்மையாக சொல்லி வேலையில் அந்த அளவுக்கு உப்பெல்லாம் கணக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.